புது உடன்படிக்கையிலே புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாய் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். பாவிகளாய் இருந்த நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்கிற அந்த மேலான பாக்கியத்தை ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளாக விசுவாச மார்க்கத்தார்களாய் நாமும் தேவனுடைய நீதியை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளுகிறோம். முன்னே புறம்பே இருந்த நாம் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்படுகிறோம், சமீபத்துக்கு வந்தோம் என்று சொல்லி வேதத்திலே நாம் எபேசியர் 2வது அதிகாரம் 14 மற்றும் 15 ஆகிய வசனங்களிலே பார்க்க முடியும். ஏசாயா 51வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் கடந்த முறை கூட தியானித்தோம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாரலையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை ஆசீர்வதித்தேன். நான் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொல்லுகிற அற்புதமான வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். ஆக ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் முதல் 5 வசனங்களுக்குள்ளாக ஆபிரகாமுடைய அழைப்பை குறித்து நாம் சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். அவருடைய அழைப்பை குறித்து, அவனுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை குறித்தெல்லாம் நாம் கடந்த தியானத்திலே நாம் தியானித்தோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போமாக. ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனத்துல 6ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஆபிரகாம் அவனுடைய சந்ததியார் அழைப்பை பெறும்போது எவ்விதமான அழைப்பை பெற்றார்கள் என்று சொன்னால், அவனுடைய தேசம், இனம், அவனுடைய தகப்பன் வீடு எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றார். பொதுவா இதே அழைப்பை தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்திய எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, சொந்த வீட்டை விட தேவனிடத்தில் நாம் அதிகமாய் அன்பு கூற வேண்டும் என்கிற அவசியத்தையும் கட்டாயத்தையும் கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 25, 26, 27 சொல்லி ஏறக்குறைய 33ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் வெறுத்து விட வேண்டும் என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே வெறுத்து விட வேண்டும் என்று சொன்ன உடனே நம்ம வெறுத்து சன்னியாசியாய் போக வேண்டும் என்பதை காண்பிக்கவில்லை. அவைகளை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு தேவன்தான் முதன்மையானவர், தேவன்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி மற்றதெல்லாம் எனக்கு 2வது பட்சம் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் அவைகளை தேவனுடைய காரியத்துக்கு வரும்போது அவைகளை 2வது பட்சமாய் வைத்து விட வேண்டும். தேவனுக்காக எல்லாரையும் வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நாம் அந்த இடத்துக்கு கூட நாம் வந்துவிட வேண்டும். தேவனா தகப்பனா, தேவனா தாயா, தேவனா மனைவியா, தேவனா பிள்ளைகளா, அல்லது தேவனா சகோதர சகோதரி என்று வரும்போது தேவன் மாத்திரம்தான் முக்கியம் என்பதை நாம் பிரகடனப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக புது உடன்படிக்கையிலையும் இப்படிப்பட்ட அழைப்பையே நாம் பார்க்கிறோம். ஆகினாலே அன்றைக்கு ஆபிரகாம் பெற்ற அழைப்பானது புது உடன்படிக்கையின் சபைக்கு எவ்வளவு திருஷ்டாந்தமாக முன் நிழலாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இயேசுவானவரிடத்திலிருந்து அழைப்பை பெற்ற அப்படி அக்காலத்து மனிதர்கள் கூட, சீசர் என்று சொல்லுகிறோமே, அந்த மனிதர்கள் கூட மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலே உடனே அவர்கள் வலைகளை விட்டு புறப்பட்டு அவருக்கு பின் சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலே. அதை தொடர்ந்து 22ஆம் வசனத்திலே அவர்கள் தங்கள் படவையும் அவருடைய தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்ற காரியத்தை பார்க்கும்போது, சொந்த ஜனத்தை, சொந்த இனத்தை, சொந்த தகப்பன் வீட்டை விட்டு அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து தேவனோடு நடக்க பயணிக்கிறார்கள் என்பதை புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை நாம் பார்க்கும்போது, புது உடன்படிக்கையின் சபை பெற்றிருக்க வேண்டிய அடையாளமாய் நாம் பார்க்கும்போது, அக்காலத்தில் வாழ்ந்த ஆபிரகாமின் சந்ததியும் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆபிரகாமின் சந்ததியாகிய கிறிஸ்துவின் சந்ததியும் ஒன்று போல நடத்துதலை பெற்றார்கள் என்பதை இங்கே கவனிக்கத்தக்கது. ஆகதான் ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி என்று சொல்லி அறியப்படுகிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அது அழைப்பை பெற்றுகிற விஷயத்துல மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு நாம் வரும்போது, அங்கே ஆபிரகாம் என்ன செய்தாராம்? கானானியருடைய தேசத்திலே இருந்தானாம். வேதத்துல பார்ப்பீர்கள் என்றால் 5ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். பின்பகுதியிலே அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள்.
அவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை தருகிறார் என்று சொல்லும்போது, ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி என்று சொல்லி கலாத்தியர் 3வது அதிகாரத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ளுகிறோம். ரோமர் 4வது அதிகாரம், கலாத்தியர் 3வது அதிகாரம், 4வது அதிகாரம், 5வது அதிகாரம் என்று சொல்லி எப்படிப்பட்ட அதிகாரங்கள் மூலமாய் விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறியப்படுகிறார்கள். ஆபிரகாமின் சந்ததியார் கிறிஸ்துவின் சந்ததியார் என்று சொல்லி அறியப்படுகிறார்கள். ஆக ஆபிரகாமின் சந்ததியார் அழைப்பை பெற்று எல்லா அசுத்தமான கிரியைகளையும் விட்டு மனம் திரும்பி, அதான் உண்மையான அர்த்தம், மனம் திரும்பினார்கள். எல்லா அசுத்த கிரியைகளையும் விட்டு அவங்களுடைய ஜென்ம தேசத்தை விட்டு தேவன் காண்பிக்கிற இடத்துக்கு வருகிறார்கள். இதுதான் மனம் திரும்புதல். அப்ப தேவ சத்தத்திலே அவருடைய அழைப்பை பெற்று மனம் திரும்பப்பட்ட இந்த ஆபிரகாமின் சந்ததியார் எதற்கு நடுவிலே குடியிருந்தார்கள் என்று சொன்னால், கானானியர் அருவருக்கு கூடிய பாவிகளாய் அறியப்பட்டிருந்த, அருவருப்பான கிரியைகளை செய்து வந்த, மனசும் மாம்சம் விரும்பினவைகளை துணிகரமாய் செய்து வந்த அருவருப்பான ஜாதியாகிய கானானியருக்கு மத்தியில தான் ஆபிரகாமின் சந்ததி குடியேற்றப்பட்டது. இது கவனிக்கப்படத்தக்கது. இதே காட்சியை தான் புது உடன்படிக்கையின் சபையிலே நீங்களும் நானும் பார்க்க முடியும். அதனாலதான் வேதத்திலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40வது வசனம், அப்போஸ்தலர் 2:40 பார்க்கும்போது, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். என்றால் ஏதோ மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி எங்கேயோ பிளைட் எடுத்து எங்கேயாவது வெளியே போயிருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. மாறுபாடான சந்ததிக்குள்ளதான் நீங்க இருக்க போறீங்க. அவர்களுடைய சுபாவங்களுக்கு விலகி, அவர்களோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விலகி, அவர்களோடு உள்ள அப்படிப்பட்ட ஒரு உறவை விட்டு விலகி, நாம் பிரிந்தவர்களாய், தனித்து ஜீவிக்கிறவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், கரைபடாதவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அவை காண்பிக்கப்பட்டது. வேதத்துல பாருங்க, அப்ப ஆபிரகாமின் சந்ததி வேறு பிரிக்கப்படுகிறது. அசுத்தமான இடத்திலிருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய அழைப்பை பெற்று அவர் காண்பிக்கக்கூடிய இடத்துக்கு வருது. பாத்தீங்களா? இதைத்தான் நாம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவர் அப்படி சொல்லும்போது, ரட்சிப்பு அப்படி சொன்னாலே பழைய பாவ வாழ்க்கையை களைந்து போட்டு புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. அதுதான் ஆபிரகாமின் சந்ததி. அந்த ஆபிரகாமின் சந்ததி எந்த சந்ததிக்கு முன்னிழலாய் இருக்கிறது? கிறிஸ்துவின் சந்ததிக்கு முன்னிழலாய் இருக்கிறது. இதைத்தான் எபேசு திருச்சபை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி, கொலோசியர் திருச்சபை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வெளிப்பாடான சத்தியங்கள் காண்பிக்கப்பட்டது. எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும், கொலோசியர் 3வது அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களிலும் நாம் பார்க்கும்போது, பழைய மனுஷன் களைந்து போடப்பட்டு புதிய மனுஷனின் சாயல் தரிப்பிக்கப்படுகிறது. அதுதான் தேவனுடைய அழைப்பை பெற்று ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் என்கிற சிறந்த அடையாளம். ஆக இதே காட்சியை தான் ஆபிரகாமின் சந்ததியிலே பார்க்கிறோம். பழைய வாழ்க்கை, பழைய மனுஷனுடைய சாயலை களைந்து புதிய வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கிறார்கள் தேவ அழைப்பிலே. அதைத் தொடர்ந்து அவர்கள் எதற்குள்ளாக நிற்கிறார்கள் என்று சொன்னால், கானானியருக்குள்ளாக தான் நிற்கிறார்கள். இதை நாம் வேதத்துல பார்க்கும்போது பாருங்கள், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15 மற்றும் 16 நாம் பார்க்கும்போது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15 மற்றும் 16 வாசிக்கிறோம். எதற்கு நடுவிலே சபை குடியிருக்கிறது? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே. இதை நாம் விளங்கிக் கொள்ளணும். இதனாலதான் ஆபிரகாமின் சந்ததி அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி தான். தேவனுடைய பிரத்யட்சமான தெளிவான நடத்தலை அறிந்து பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு, விக்கிரங்களை விட்டுவிட்டு, அசுத்தமான கிரியைகளை விட்டுவிட்டு தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த ஜனம், விசுவாசத்திற்குள் வந்த ஆபிரகாமின் சந்ததி முதற்கட்டமா எங்கதான் போக அழைக்கப்பட்டார் என்று சொன்னால், பாவிகளுக்கு மத்தியிலே பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டார்கள். இதே காட்சியை தான் புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் பார்க்கிறோம். கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு நடுவில் தான் தேவன் ஆபிரகாமின் சந்ததியாகிய கிறிஸ்துவின் சந்ததியை நிலைநிறுத்தி பரிசுத்தம் உள்ள சந்ததியாய் நிலைநிறுத்த வாஞ்சிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்த வெளிப்பாடு மட்டுமல்ல, பேதுருக்கு இதே வெளிப்பாடு கிடைத்தது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று
பாருங்க, உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவர்கள் சந்திப்பின் நாளிலே என்ன செய்யணுமா? தேவனை மகிமைப்படுத்தும்படியே நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு சொல்றார். யாருக்குள்ளே? புறஜாதிகளுக்குள்ளே, இந்த கானானியருக்கு உள்ளே. ஆக கிறிஸ்துவின் சந்ததியானது புறஜாதி என்று சொல்லப்படுகிற பாருங்க அஞ்ஞானிகளுக்குள்ளே, பாருங்க பலவிதமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிற ஜனத்துக்கு உள்ளேதான் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நல் நடத்தை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கு புத்தி சொல்லப்படுகிறது. பாருங்க, அப்ப அப்போஸ்தலனாகிய பேதுருவாக இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் தேவன் அவருடைய சபையை எதற்குள்ளாக வழிநடத்த, எதற்கு நடுவிலே பரிசுத்தமான பாத்திரங்களாய் எழுப்ப அவர் சித்தம் கொண்டார் என்று சொன்னால், கோணலும் மாறுபாடுமான அசுத்த நடக்கைகளை நடப்பிக்கிற சந்ததிக்கு மத்தியிலே. ஆக இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், புறஜாதிகள், உலகத்தார், அஞ்ஞானிகள், பாவ சந்தோஷங்களை தண்ணீரை போல பருகுகிற கொடிய மனிதர்களுக்கு மத்தியிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் சுடர்களைப் போல பிரகாசிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, அன்றைக்குள்ள ஆபிரகாமின் சந்ததி இக்காலத்தில் புது உடன்படிக்கையின் சந்ததிக்கு எவ்வளவு திருஷ்டாந்தமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் சத்தியத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தினாலே அவரை பற்றி கொண்ட சந்ததி அருவருப்பாய் நடக்கிற சந்ததிக்கு நடுவிலே அவரை மகிமைப்படுத்தக்கூடிய பாத்திரங்களாய் விளங்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தது எப்படியோ அப்படியே இக்காலத்திலேயும் தீர்மானிக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக ஆபிரகாமின் சந்ததியிலே நீங்கள் நானும் கிறிஸ்துவின் சந்ததியை பார்க்க முடிகிறது. அதான் ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி. தொடர்ந்து நீங்க பாருங்க, இப்படிப்பட்ட அருவருப்பான ஜனங்களுக்கு மத்தியில தான் தேவனுக்கென்று அவர்கள் பிரகாசிக்க வேண்டும் என்பதை தேவன் அன்றைக்கு தீர்மானித்து இருந்தது இக்காலத்துக்கு எவ்வளவு நிழலாட்டமாய் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் கட்டாயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே 7, 8 ஆகிய வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது 7ஆம் வசனத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். பாத்தீங்களா? அவ கானானியர்களுக்கு மத்தியில அவன் நாள்தோறும் கானானியரை பார்த்துக்கிட்டே இருக்கான். கானானியருடைய அவபக்தியான கிரியைகள், பாவ செய்கைகள், இதற்கு மத்தியில தான் கிறிஸ்துவின் சந்ததி அவருக்கென்று அவருடைய நாம மகிமைக்கென்று பிரகாசிக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். பாருங்க, கானானியரை பார்த்து கொண்டே இருக்கிற இந்த ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாம் யாரை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, அப்ப இந்த சந்ததியில யார் இருக்கிறதா முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் கானானியர், அருவருப்பான ஜாதிகள். அப்ப இந்த சந்ததி இந்த தேசத்தை உன் சந்ததி கொடுப்பேன்னு சொல்லும் போது ஏற்கனவே கானானியர் இருக்கிறாங்க. அப்போ உண்மையாவே ஆபிரகாமின் சந்ததியரை தேவன் அடையாளப்படுத்தும் போதே எவ்விதமாக அடையாளப்படுத்துகிறான்னு சொன்னா, உன் சந்ததியார் சத்துருக்களை நிர்மூலமாக்குவார்கள், உன் சந்ததியார் சத்துருக்களை ஜெயங்கொள்ளுவார்கள், சத்துருக்களை ஜெயிப்பார்கள். இதுதான் அன்றைக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். தரிசனமாகி தெளிவா சொல்றார். வெட்ட வெளிச்சமா, வெட்ட வெளிச்சமா, ஒரு முழு பூசணிக்கா போல வெட்ட வெளிச்சமா கானானியர் குடியிருந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சொல்றாரு, இந்த தேசம் உன் கைக்கு வரும் சொல்றார், உன்னுடைய சந்ததிக்கு வரும், உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் சொல்றார். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. அப்ப நாமும் கூட பிரியமானவர்களே, இவ்விதமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இவ்விதமாய் சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள இருக்கிற ரெபேக்காலும் இவ்விதமாய் வாழ்த்து பெற்றால், என் சகோதரி, எங்கள் சகோதரி கோடாக்கூடிய நீ பெருகுவாயாக, உன் பாருங்க அழகா சொல்லுவாங்க, உன் சந்ததியார் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரிப்பார்கள் அப்படிங்கிற அருமையான வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது. அப்ப உண்மையாவே ஆண்டவருடைய ஏக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? புறஜாதியாருடைய எல்லைகளை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டும். அதுதானே புதிய ஏற்பாட்டுல செய்யப்பட்டு வந்தது, இப்பவும் செய்யப்படுகிறது. உண்மையா இல்லையா? புறஜாதிகளுடைய வாசஸ்தலங்களை ஆண்டு நமக்கு கொடுக்கிறாரா இல்லையா? கட்டாயமா கொடுக்கிறார். அது எப்படி செய்கிறார் சொல்லி பார்ப்போமே. ஆனால் நீங்களும் நானும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது பாருங்க, கிறிஸ்துவானவர் நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஏறக்குறைய 40 நாள் அளவும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக சீசர்களுக்கு காண்பித்து
தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்த அநேக காரியங்களை அவர்களுக்கு திஷ்டாந்தமாக காண்பித்து கொடுத்து பிற்பாடு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதற்கு பிற்பாடு பரிசுத்தாவியானவர் பொழிந்தருளப்படும் போது புது உடன்படிக்கையின் சபை மேல் வீட்டறையிலே ஆரம்பமாகிறது. அதை தொடர்ந்து நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் எருசலேமில் மாத்திரம் சபை அல்ல, அதை தொடர்ந்து எருசலேமிலிருந்து சமாரியாவிலே கர்த்தருடைய சபை, யூதேயாவின் எல்லைகளிலே கர்த்தருடைய சபை, அதை தொடர்ந்து பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்ப்போமேயானால் அந்தியோகியாவிலே கர்த்தருடைய சபை, பெரோயாவிலே கர்த்தருடைய சபை, பிலிப்பி பட்டணத்திலே கர்த்தருடைய சபை, லீஸ்திராவிலே கர்த்தருடைய சபை, தெசலோனிக்கே பட்டணத்திலே கர்த்தருடைய சபை, கொரிந்துவிலே கர்த்தருடைய சபை, எபேசுவிலே கர்த்தருடைய சபை, ரோமாபுரியிலே கர்த்தருடைய சபை என்று சொல்லி சபைகள் வளர்ந்து பெருக ஆரம்பிக்கிறது. அநேக இடங்களுக்கு சபை கடந்து போகிறது. ஆக பிரியமானவர்களே, இந்த ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல 7வது வசனத்துல கர்த்தர் தரிசனமாகி ஒண்ணே சொல்லிட்டார். ஏன்னா இந்த தேசத்தை சந்ததிக்கு நான் கொடுப்பேன்னு சொல்றார். அப்ப இந்த தேசத்துல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அருவருப்பை நடப்பிக்கிற கானானி இருந்தாங்க. அப்ப கானானியரை தேவன் வசப்படுத்துவாரா? நிச்சயமா வசப்படுத்துவார். அதனாலதான் தாவீது, யோசபாத், இன்னும் மட்டுமல்ல பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், தேவனுக்காக வாழ்ந்த ராஜாக்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், ராஜாக்களை குறித்து படிப்பீர்கள் என்றால், ராஜாக்கள் மூலமா சத்துருக்கள் ஆண்டவர் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களாய் மாற்றுவார். எந்த அளவுக்கு பாருங்க, சத்துருக்களை கீழ்ப்படுத்துவேன் அப்படிங்கிறத ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எந்த அனுபவத்துல வாக்கு பண்றார் பாத்தீங்களா? பாருங்க, தேவனை விசுவாசத்தினாலே பற்றி கொண்ட இந்த ஆபிரகாமின் சந்ததியார் எதற்கு நடுவில் வரும்போது தெரியுமா? எதற்கு நடுவில்? அருவருப்பான ஜாதிகளுக்கு நடுவில் விசுவாச மார்க்கத்தாராய் காண்பிக்கப்படுறாங்க பாத்தீங்களா? அதுக்கு மத்தியில தான் ஆண்டவர் இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி சத்துருடைய வாசல்களை, பகைவனுடைய வாசல்களை சுதந்திரிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை தருகிறார். இன்னைக்கு பாருங்க, அருவருப்பை நடப்பிக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில விசுவாச மார்க்கத்தாராய் அல்ல, அருவருப்பை நடப்பிக்கிற உலகத்தாருக்கு மத்தியில அதே அருவருப்புகளை நடப்பிக்கக்கூடிய சபையாராகவே இன்றைக்கும் பெயர் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாட்சி இல்ல பாருங்க. எதற்கு நடுவில் வந்ததுக்கு பிறகுதான் ஆண்டவர் இந்த வாக்கு பண்றது தெரியுமா? விசுவாச மார்க்கத்தாராகிய ஆபிரகாமின் சந்ததியார் பொல்லாத கிரியைகளை நடப்பிக்கிற, அருவருப்பை செய்கிற கானானியருக்கு மத்தியில வந்து குடியிருக்காங்க பாத்தீங்களா? அதற்கு மத்தியில தான் ஆண்டவர் இதை வாக்கு பண்ணுகிறார். அப்ப நமக்கு என்ன வாக்கு பண்ணுவார் தெரியுமா? மாறுபாடான சந்ததிக்கு நடுவில், கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு நடுவில் வேதம் சொல்லுகிறது. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15 மற்றும் 16 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு. அப்ப அவர்கள் நடுவிலே இப்படிப்பட்ட சந்ததி தான் விசுவாச மார்க்கத்தார். குற்றமற்றவர்களா இருக்கணும், கபடற்றவர்களா இருக்கணும், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்றார். முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். அதுக்கு அடுத்துதான் சொல்வார். அதுக்கு அடுத்தும் சரி, மேலையும் சரி, எனக்கு நான் பிரயாசப்பட்டது வீணா போயிடக்கூடாது. நான் ஓடினது எல்லாம் வீணாய் போயிடக்கூடாது. வீணாய் போகல அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி எனக்கு கிறிஸ்துவின் நாளில் உண்டாயிருக்கிறதுக்காக தான் தீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்களும் அப்படின்னு சொல்லிதான் இதை காண்பிக்கிறார். அப்போ பட்ட பிரயாசம் வீணா போயிடக்கூடாது. என்ன பிரயாசம்? இந்த ஜனங்கள் மூலமா விசுவாச மார்க்கத்தாராகிய ஆபிரகாமின் சந்ததிக்கு அடையாளமாய் இருக்கிற கிறிஸ்துவின் சந்ததியார் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அந்த தரத்திலே ஒவ்வொரு நாளும் நல்லடக்கியை விளங்க பண்ணி அநேகரை கிறிஸ்துவண்டை சேர்க்கக்கூடிய காரியங்கள் தான் வீணாய் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொன்னார். ஆக அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்னாவே இருக்கு பாருங்க. அப்ப ஆபிரகாம்கிட்ட ஆண்டு வந்து பேசுற தரிசனமாகி இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். உன் சந்ததி என்ன சந்ததி பாருங்க? அருவருப்பை எல்லாம் விட்டுட்டு வந்த சந்ததி. உன் சந்ததி எது? சொந்த தகப்பன் வீடு இனத்தை எல்லாம் விட்டுட்டு விசுவாசத்தினால் என்னை பற்றி கொண்ட சந்ததி. உன் சந்ததி எந்த சந்ததி? எல்லா அசுத்தமான கிரியைகளை விட்டுட்டு மாற்றம் அடைந்த உன் சந்ததி. அந்த சந்ததியின இதற்கு நடுவில் எல்லாரையும் விழுங்குகிற அளவுக்கு இந்த தேசத்தை அவர்கள் கட்டி கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறத ஆண்டவர் வெட்ட வெளிச்சமாய் காண்பித்தார். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. தொடர்ந்து இந்த ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நான் தொடர்ந்து தியானிக்க போகிற விளையேறப்பட்ட சத்தியங்கள் உண்டு. பாருங்க, 7ஆம் வசனத்துல தரிசனமான உடனே அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். தரிசனமான உடனே ஒரு பலிபீடத்தை கட்டினார். அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து
பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி, விசுவாசத்தினாலே தேவனை பற்றி கொண்ட ஆபிரகாமின் சந்ததி இப்பொழுது எந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போகிறேன்னு சொன்னா, கூடாரம் மற்றும் பலிபீடம், இந்த ரெண்டு விதமான அனுபவம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடாரம், பலிபீடம். அந்த பலிபீடத்தை தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற மகிமையான அனுபவம். இந்த கூடாரத்தை தொடர்ந்து தொழுது கொள்ளுகிற அனுபவத்தை தேவன் வைக்கிறார். கூடாரத்தை தொடர்ந்து தொழுது கொள்ளுகிற அனுபவத்தை வைக்கிறார். இது ரொம்ப முக்கியமாய் கவனிக்கப்படத்தக்கது. ஏனென்றால் கூடாரம் எதை குறிக்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் தற்காலிகமானது அப்படிங்கிற அந்த சாரத்தை ஆபிரகாமின் சந்ததியர் பெற்றிருந்தனர். அதனாலதான் அப்படிப்பட்ட தரத்தை பெற்றிருக்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொள்ள முடியும், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள முடியும் என்கிற சிறந்த ஸ்லாக்கியத்தை தேவன் இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகமே சதம் என்று சொல்லுகிறவர்கள் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது தேவனுக்கு செலுத்தப்படுகிற ஆராதனை அல்ல. இது 100% உண்மையை சொல்லிடுறேன். பணாசையோடு, பொருளாசையோடு, பதவி ஆசையோடு இந்த உலகமே எனக்கு சதம் என்று சொல்லி உலகத்தின் ஆசாபாசங்களை விரும்பி கொண்டு நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறேன் என்று சொல்வதெல்லாம் தேவனுக்கு முன்பாக செல்லாது. அது கர்த்தரை தொழுது கொள்கிற காரியம் அல்ல. அப்ப ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததியும் பார்க்கிறோமே. அப்ப நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். ஆபிரகாம் மற்றும் அவனுடைய சந்ததியாருடைய ஒவ்வொரு அசைவிலையும் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சந்ததியார் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை அறிய வேண்டும் என்பதை விளங்கி கொள்ளுகிறோம். ஆக இப்பொழுது ஆபிரகாமின் சந்ததியாருடைய மூவிங்கை கவனித்து பாருங்க. அவங்களுடைய அசைவை பார்க்கும்போது அவர் முதல்ல கூடாரம் போடுறான், அதை தொடர்ந்தான் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறான். முதல்ல நம்ம எதை அறியணும் தெரியுமா? இந்த உலகம் தற்காலிகமானது, கர்த்தர் தான் நிரந்தரமானவர். நம்ம எல்லாருக்கும் தெரியும். எபிரேயர் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். கூடாரம் அப்படி சொன்னாலும் என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்க இந்த பூமியில அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம் அப்படிங்கறத தான் வெளிப்படுத்துவது. அந்நியரும் பரதேசிகளும் அப்படிங்கிறவங்க தான் இந்த உலகம் எனக்கு பாத்திரமா இல்லை, இந்த உலகம் எனக்கு சொந்தமானதல்ல, இந்த உலகத்துல நான் தற்காலிகமா ஜீவனம் பண்ணுகிறேன் அப்படி சொல்லி சோஜர்னிங் அல்லது சோஜர்னர் அப்படி சொல்லுவாங்க. வேகபவுண்ட் ஆர் சோஜர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படியாய் வாழ்கிறேன் அப்படிங்கறத அறிக்கை செய்கிறார்கள். ஆகவேதான் ஆபிரகாமின் சந்ததியை எபிரேயனாக்கியவனுக்கு ஆண்டு வெளிப்படுத்தும் போது எபிரேயர் 11வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால், ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கோடும், பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கோடும் அவனுடைய குமாரனாகிய யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தானா. ஆகவேதான் அவங்க எதுக்காக காத்திருந்தாங்களா? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான்னு சொல்லி அதை தொடர்ந்து வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, எபிரேயர் 11வது அதிகாரம் 9 மற்றும் 10 ஆகிய வசனங்களை படிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான், தாராளமா நீங்க பார்க்கலாம். அப்போ கூடாரங்கள்ல கூடியிருந்தான். ஏன் கூடாரங்கள்ல கூடியிருந்தான்னா, ஏனெனில் தேவன் தாமை கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் என்ன செஞ்சானா? காத்திருந்தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப கூடாரங்கள்ல கூடியிருக்கிற அனுபவமானது உண்மையாவே தேவனுடைய வாசஸ்தலத்தை நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன், இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நான் நாடுகிறேன் அப்படிங்கிறத காண்பிக்கி. அப்போ ஆபிரகாம் கூடாரம் போட்டது எதை காண்பிக்கு சொன்னா, உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் வெறுத்து நான் தேவனுக்கென்றுதான் வாழ்வேன், அவர் தான் எனக்கு நிரந்தரம் அப்படிங்கிற, அங்கதான் எனக்கு சுதந்திரம் உண்டு, இங்க எந்த சுதந்திரமும் கிடையாது, இது தற்காலிகமான வாழ்க்கை, இது ஒரு அற்பமான வாழ்க்கை அப்படிங்கிறத அவன் தீர்மானித்தான். பிரியமானவர்களே, இந்த அனுபவத்துலதான் நாம் தேவனை வொர்ஷிப் பண்ண முடியும், தொழுது கொள்ள முடியும். மற்றபடி வேற அனுபவத்துல தொழுது கொள்ள கூடவே கூடாது. எந்த வெளிச்சத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அதுதான் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று சொல்லி மத்திய 6வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆக இந்த வேதபாட சத்தியங்களை விதமாய் தியானிங்க. அப்ப அன்னைக்கு ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த சிந்தையானது புது உடன்படிக்கையின் சபையாருக்குள் காணப்பட வேண்டிய சிந்தையாகவே அக்காலத்திலே முன்னிழலாய் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. நீங்களும் நானும் இதை கட்டாயமாய் அறிந்து இதற்கு ஏற்றாற்போல் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அன்னைக்கு புது உடன்படிக்கையின் சபை பெற்றிருக்க வேண்டிய அருமையான அடையாளத்தை ஆபிரகாம் பெற்றிருந்ததாய் நீங்களும் நானும் அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
சரி, எங்க கூடாரம் போட்டான்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நல்லா பாருங்க, பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெத்தேல் அப்படின்னு சொன்னாலே தேவனுடைய வீடு என்ற அர்த்தம். த ஹவுஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்ல முடியும். பெத்தேல் அப்படின்னா, பெத்தேல் மீன்ஸ் த ஹவுஸ் ஆஃப் காட். ஆய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? ஆய், இன்னைக்கும் ஒரு ஆய் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏஐ அப்படிங்கிறத இப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆய் அப்படிங்கிறது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அழிவுன்னு அர்த்தம். ஆயி அப்படின்னு பட்டணம் இருக்கு பாத்தீங்களா? ஆயிங்கிற பேருக்கு அர்த்தம் அழிவு, ruin. நீங்க ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா RUIN, ruin. அதாவது அழிகிறது அப்படின்னு அர்த்தம், அழிவு அப்படின்னு அர்த்தம். பாருங்க, பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு, ஆய் என்பது அழிவு, அழிவின் பட்டணம் அர்த்தம். பாருங்க, இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் நம்ம குடியிருக்கிறோம். இதுதான் ஆபிரகாமின் சந்ததியினுடைய குடியிருப்பாக வேதம் காண்பிக்கிறது. ஒரு பக்கம் நான் ஏன்னு சொல்ல நினைக்காதீங்க, எல்லாம் ஒரு கூட்டம் கெட்டு போய்கிட்டு இருக்கு. ஆயிங்கிற அழிவு இருக்கு, இன்னொரு பக்கத்துல தேவனுடைய வீடு. அந்த தேவனுடைய வீடு உண்மையில பெத்தேலுங்கிறது பரலோகத்தில் உள்ள வாசஸ்தலத்துக்கு ஒரு அடையாளமா தானே காண்பிக்கப்பட்டிருக்கு. உண்மை அதுதான். ஏன்னா எபிரேயர் 9வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பூமியில் இருக்கிற கூடாரமே எதற்கு சாயலா இருக்குன்னு கேட்டா அழகா சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 9வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான, அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? மெய்யான பெத்தேலுக்கு அடையாளமான, அதான் அர்த்தம். பரலோகத்தில் உள்ள வாசஸ்தலத்தை சொல்றாரு. மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவ பிரவேசியாமல் போட்டிருக்கு. அப்ப மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளம் எது? இந்த பூமியில் இருக்கிற பெத்தேல். மறக்க கூடாது, பெத்தேல் தான் தேவனுடைய வாசஸ்தலம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபு ஒரு ஏணியை சொப்பனத்திலே கண்டதை தொடர்ந்து அவன் நித்திரை தெளிந்து விழித்ததுக்கு பிற்பாடு, மெய்யாகவே கர்த்தர் தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை அறியாதிருந்தேன், இது தேவன், இது எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு சொன்னது மட்டுமல்ல, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று சொல்லி பெயரிட்டான் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோமே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 14, 15, 16, அது விசேஷமா 16, 17, 18 நாம் பார்க்க முடியும். ஆக பிரியமானவர்களே, பெத்தேல் ஒரு பகுதியில் இருக்கு. என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கிழக்கும் மேற்கும் ஒன்னா என்ன செய்யாது, சேரவே சேராது. அதனாலதான் நீங்க 8ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 8வது வசனத்துல, பெத்தேல் தனக்கு மேற்காக, ஆயி கிழக்காக இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அப்ப பாருங்க, மேற்கு கிழக்கு ஒரு கால ஒண்ணு சேருமா? சேர வாய்ப்பே இல்லை. அப்ப பெத்தேல் அப்படி சொல்லும்போது உண்மையில அங்கதான் ஜீவன் உண்டு. தேவனுடைய வீட்டுல தான் ஜீவன் இருக்கு. அதை காலத்திலும் மறக்க கூடாது. ஏன்னா தேவனுடைய வீடு சொல்லும்போது புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல அன்னைக்கு பெத்தேலாக ஒரு குறிப்பிட்ட இடமாக இருந்தது. அது புதிய ஏற்பாட்டு சத்தியத்துல நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது சரி, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 மற்றும் 20 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது சரி, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும்போது சரி, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நம்ம எல்லாரும் தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது, எங்கே 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்கிற அந்த வசனமானது உண்மையாவே நாம் தான் தேவனுடைய வாசஸ்தலமாகிய பெத்தேல். அப்ப பெத்தேல் எப்பவுமே பாருங்க, ஒருவேளை அவன் மேற்குல இருக்குன்னா ஆயி கிழக்குல இருக்குன்னு வச்சுக்கணும் உதாரணத்துக்கு. அப்ப மேற்கும் கிழக்கும் ஒரு நாள் ஒன்ன சேர முடியாது. அப்போ அழிவுள்ளது வேற, அழியாமை வேற, ஜீவன் வேற, மரணம் வேற அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு ஆபிரகாமின் சந்ததிக்கு காணப்பட்டிருந்தது. அதனாலதான் இந்த 2 பட்டணத்தையும் பாருங்க, இது வேற அது வேற அப்படிங்கிறத ரெண்டா பிரிக்கக்கூடிய இடத்துல தேவன் தமது சபையாகிய ஆபிரகாமின் சந்ததியை, தேவன் தமது சபையாகிய கிறிஸ்துவின் சந்ததியை வெளிப்பட பண்ணினார். அப்ப நம்ம எல்லாருமே இந்த வெளிச்சத்தை காண்பிக்கணும். இப்ப மரணம் வேறு, ஜீவன் வேறு, இந்த வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு வலது இடது பக்கம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், சந்ததி குடியிருக்கிறதுக்கு வலது இடது புறத்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று மரணத்தை குறிக்கும், இன்னொன்னு ஜீவனை குறிக்கும். ஆயிங்கிறது அழிவு, ruin அப்படிங்கறத மறக்க கூடாது. ஆக இந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை அறிந்து அவன் குடியிருக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை பார்க்கும்போது நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்துக்குள்ள வரணும். அதாவது உலகத்தின் சிற்றின்பங்கள் எல்லாம் நம்மளை அழிவின் பாதையில நடத்தக்கூடியது. தேவனை அறிகிற அறிவு, ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்த நடக்கை, தேவனை அறிகிற அறிவிலை வளருவது, தேவனை அறிகிற அனுபவத்துக்குள்ளே கடந்து போவது, இந்த பெத்தேலின் அனுபவம் எல்லாம் நம்மளை ஜீவனுக்கு நேர நடத்தும். ஆயிங்கிறது நமக்கு அழிவின் பாதையை குறிக்கிறது.
இன்னைக்கு கெட்டு போகிறதுக்கு பல வழிகள் இருக்கிறது பிரியமானவர்களே. நம்ம வேதத்துல பார்க்கிறோமே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்துல, நீதிமொழிகள் 14:12 சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியும் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று எழுதியிருக்கிறது. ஆக மரணத்தை வேறு பிரிக்கிறாங்க பாருங்க. ஜீவன் வேறு, மரணம் வேறு அப்படிங்கிறத வேறு பிரிக்கக்கூடிய இடத்துல, அப்போ இந்த மனுஷன் எந்த அனுபவத்துல தன்னை காத்துக்கொண்டான்னு சொன்னா, பெத்தேலில தன்னுடைய அனுபவத்தை காத்துக்கொண்டான். பெத்தேலில தான் அந்த அனுபவத்தை அவன் அறிந்து கொண்டான். பெத்தேலில பாருங்க, அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று சொல்லி நீங்களும் நானும் அங்கே பார்க்க முடியும். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. ஆக நாம் எப்பொழுதுமே இந்த ஆயி என்கிற அழிவின் பட்டணத்துக்கு எப்பொழுதுமே நாம் விலகினவர்களாய் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான், இதே சாயலை தான் புது உடன்படிக்கையின் சபையும் பெற்றிருந்தது. நிருபங்கள் எல்லாவற்றையும் வாசித்து பாருங்க. மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாவற்றையும், பாவ அசுசியான காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் என்னெல்லாம் இருக்கிறது, உலகத்தின் இச்சைகள் எவ்விதமாய் வெளிப்பட்டு இருக்கிறது, இவைகள் எல்லாவற்றையும் காண்பித்து கொடுத்து நீ இவைகளுக்கு விலகி இருந்து பெத்தேலின் அனுபவத்தில் உன்னை காத்துக்கொள். நீ அவைகள் அந்த அழிந்து போகிற காரியங்கள் எல்லாருக்கும் விலகி இருந்து நீ என்ன செய், பெத்தேலின் அனுபவத்தில் உன் ஜீவியத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள் சொல்லி தேவனுடைய வீட்டை குறித்த விஷயங்கள், தேவனுடைய வீட்டின் நன்மையை, தேவனுடைய வீட்டிலே கலிகூறுகிற அனுபவத்தை, தேவ பிள்ளைகளாகிய சகோதரர்களோடு ஐக்கியப்பட்டு நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளுகிற அனுபவம், பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளால் கட்டி எழுப்பப்படுகிற அனுபவத்தை பெத்தேலிலே நாம் பார்க்க வேண்டும். அதனாலதான் மேற்கும் கிழக்கும் ஒண்ணு என்ன செய்யாது, ஒரு காலம் சேராது. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் உண்டு, அது ஒண்ணு சேரவே சேராது. அதே போலதான் இந்த பெத்தேலும் ஆயும் ஒண்ணு சேர முடியாது. இதைத்தான் ஆபிரகாமின் சந்ததி அங்கே காண்பித்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் அங்கே கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை நமக்கு முன்பாக ஏற்படுத்தி தான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாய் விசுவாச மார்க்கத்தாராகிய ஆபிரகாமின் சந்ததியினர் கிறிஸ்துவின் சந்ததிக்கு அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து நாம் படிக்க போகிறோம். தொடர்ந்து நாம் படிக்க இருக்கிற காரியங்கள் என்ன பிரியமானவர்களே? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கும்போது 10ஆம் வசனத்தை பாருங்க. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இப்போ எகிப்துக்கு அவன் கடந்து போகிறான். தேவ ஆலோசனை அவன் பெறவில்லை, தேவ நடத்தலுக்காக அவன் காத்திருக்கவில்லை. விசுவாச பரீட்சையை தான் நம்ம இங்க கவனிக்கிறோம். பொதுவா விசுவாச பாதையிலே பாருங்க, ஆண்டவர் வழிநடத்தி வருகிற அந்த பாதையிலே கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற மகா மேன்மை பெற்றிருந்த இந்த விசுவாச மார்க்கத்தாராகிய ஆபிரகாமின் சந்ததியினர் தங்களுடைய வாழ்க்கையில இந்த பொருளாதாரத்துல ஒரு பிரச்சனை வந்த உடனே அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போகிறார்கள். எகிப்து உண்மையாவே தேவன் அறிந்த தேசம் அல்ல. எகிப்து கர்த்தருக்கு விரோதமான தேசம். பலவிதமான அருவருப்பான கிரியைகளை கொண்டிருந்த தேசம். பலவிதமான ஆசாபாசங்கள், ஆடம்பரங்கள், மாந்திரங்கள், அப்புறம் பலவிதமான துர்க்கிரியைகள், விக்கிரக ஆராதனைகளுக்கு பெயர் போன ஒரு தேசம். அது மாத்திரல்ல, மாம்ச பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய ரதங்களையும் குதிரைகளையும் அதிகமாய் சேர்த்து கொண்டிருக்கிற தேசம் எகிப்து தேசம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பெரிய சாலமோன், அந்த சாலமோனுக்கே வருஷம் எங்கிருந்துதான் ரதங்களும் குதிரையும் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லி 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். எகிப்தில இருந்து தான் அவனுக்கு ரதங்களும் குதிரைகளும் வந்து கொண்டே இருக்கிறத வேதம் காண்பிக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இவ்விதமாய் மாம்ச பலத்தை வெளிப்படுத்துகிற இந்த எகிப்துக்கு ஆபிரகாமின் சந்ததி கட்டாயம் போயிருக்க கூடாது. ஆனா இவர்கள் போனார்கள். போனதனுடைய விளைவுல நமக்கு தெரியும். ஆகாரையும் கூட்டிக் கொண்டு வரக்கூடிய நிலைமை அங்கு ஏற்பட்டது. ஏனென்றால் வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. அங்கே வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவ கட்டாயமா அந்த வேலைக்காரில தான் ஒருத்தி யாரு இருந்திருக்கணும், ஆகா இருந்திருக்கணும். ஏன்னா ஆபிரகாம் சந்ததிக்குள்ள எகிப்தின் அடிமை பெண்லாம் கிடையாது. ஆபிரகாம் சந்ததிக்குள்ள அப்படி வர முடியாது. எகிப்துக்கு போய் அவன் என்ன செய்கிறான், அங்கிருந்து வேலைக்காரிகள்ல ஒருத்தியாய் இங்கே ஆகார் வருகிறாள். பிரியமானவர்களே, சில சோதனை பாதையிலே, விசுவாச பரீட்சையிலே நாம் தேவனுக்குள்ளாக நிலைநிற்க வேண்டும்.
புது உடன்படிக்கையின் சபையை கவனித்து பாருங்க. மக்கதுனியா சபையாக இருக்கட்டும், கொரிந்து சபையாக இருக்கட்டும், நீங்க எந்த சபை எழுப்புகிற சமயத்திலும் பாருங்க, கடுமையான எதிர்ப்பை சந்தித்திருக்கிறார்கள், கடுமையான போராட்டத்தை சந்தித்திருக்கிறார்கள். நீங்க தாராளமா பைபிளை தாராளமா நீங்க பார்க்கலாம். நீங்க அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல இருந்து தொடர்ந்து பாருங்க. அந்தியோகியாவிலே சபை எழுப்பப்படும் போது பயங்கர உபத்திரவத்தை சபை சந்தித்தது. அவங்க எழும்பி பிரகாசிக்கிறாங்க, உபத்திரவத்தின் வழியா கடந்து போக வேண்டியது இருந்தது. தெசலோனிக்கே பட்டணத்துல சபை எழுப்பப்படும் போதும் சரி, கொரிந்திலே சபை எழுப்பப்படும் போது, எபேசுவிலே சபை எழுப்பப்படும் போது சொல்லி, பெரோயாவிலே சபை எழுப்பப்படும் போது எழும்பிட்டாங்க. இப்படி ஆங்காங்கே கர்த்தருடைய சபை எழும்பி பிரகாசிக்கும், அவரை தொழுது கொள்ளுகிற கூட்டம் எழும்பும் போது அங்கே விசுவாச பரீட்சை வெளிப்படுகிறது, விசுவாசத்திற்கான பரீட்சை உண்டாகிறது. அதுதான் இங்க பார்க்கிறோம். அவரை தொழுது கொள்ளுகிற இந்த விசுவாச மார்க்கத்தாராகிய கிறிஸ்துவின் சந்ததியார் வெளிப்படுத்தப்படுகிற இந்த அருமையான சமயத்துல அவர்கள் சில கடினமான பாதைகளுக்குள்ளே கடந்து போகிருந்தது. பொதுவா எதுல தெரியுமா பெரும்பாலும் சோதனை எதுல தெரியுமா? வயிற்றுலதான் பெரிய சோதனையே இருக்கு. நம்முடைய ஆதாம் ஏவாள் முதல்ல பாவம் என்றாகும் போது எதுல வந்து தெரியுமா? புசிக்கிறதுலதான் பிரச்சனையே ஏற்பட்டது. இயேசுவானவர் சோதிக்கப்பட்ட முதல் சோதனை எதுலதான் இருந்தது தெரியுமா? புசிக்கிற விஷயத்துலதான் இருந்தது. அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சத்துரு எதுல தெரியுமா முதல் பெரும்பாலும் கொண்டு போறான் தெரியுமா? நீங்க தாராளமா பாருங்க, பேதுரு கிடைத்த வெளிப்பாடையும் பாருங்க. அநேக கள்ள கிறிஸ்துக்கள் வர்றாங்கிறத காண்பித்து கொடுக்கிற இடத்துல அவர்கள் பொருளாசை உடையவர்களா எப்படிதான் சொல்வார். அவர்கள் தேவன் வயிறு, அவர் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். இப்ப பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18-19 வாசிக்கும் போது சரி, அப்பவும் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அவர்கள் சிலுவைக்கு பகை 2 அநேக தரம் உங்களுக்கு சொன்னேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன்னு சொல்லி அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கும் போது அங்கேயும் என்ன சொல்லி கொடுக்கிறார்? அவர்கள் தேவன் வயிறுன்னு சொல்லி கொடுக்கிறார். ரோமாபுரிய சபைக்கும் கள்ள ஊழியர்களை காண்பித்து கொடுக்கிற இடத்துல ரோமர் 16வது அதிகாரம் கடைசி பகுதியில் நீங்க வரும்போது அங்கேயும் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நயவஞ்சகத்தினால அநேக தந்திரமாய் பிடிக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறார்கள் சொல்லி காண்பித்து கொடுக்கிறார். வயிற்றுக்கு சொல்லும்போது உலக பொருள் அதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பணம், அது பணமா இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், உலக பொருள். அதனாலதான் இயேசு சொன்னார் பாருங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து பேசும்போது, 25 மட்டும் இல்ல, நீங்க 24ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொன்னது மட்டும் இல்ல, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் சொல்லி நாளைக்காக கவலைப்படாதுன்னு சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிறார் புசிக்கிற விஷயத்தை குறித்து. அப்ப இங்க பாருங்க, இவர்கள் புசிக்கிற விஷயத்தை குறித்து தான் அங்கே பஞ்சம் உண்டாயிட்டு, அந்த பஞ்சம் எப்படி இருந்ததுதான்? கொடிதாய் இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, மக்கதுனியா சபையாருடைய நிலவரத்தை பாத்தீங்களா? அப்பதான் ஆண்டவருக்குள்ள வந்து வளர்ந்து வருகிற நாட்கள்ல அவர்கள் பயங்கரமான பஞ்சத்தை சந்தித்தாங்க. கொடிய தரித்திரம் இருந்ததா இல்லையா? மக்கதுனியாவில் கொடிய தரித்திரம் இருந்தது. இன்னும் பல உபத்திரவங்களுக்குள்ளே கடந்து போனாங்க. தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு சொல்லப்பட்டதை கவனித்து பாருங்க. உங்களுக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் முன்னறிவித்தோம் சொல்றாங்க. அந்த உபத்திரத்துக்கு மத்தியில அவர்கள் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டது. அதனாலதான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை அனுப்பி தெசலோனிக்கே சபை குறித்து நம்ம தெளிவா வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கே 3வது அதிகாரத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அங்கே என்ன காண்பிக்கப்படுகிறது? அங்கே தீமோத்தேயு என்கிற மனுஷனை அப்போஸ்தலனாகிய பவுல் அனுப்பி வைக்கிறார். எதுக்காக? விசுவாசத்தில் அவர்களை ஸ்திரப்படுத்துவதற்காக. அப்போ ஒரு உண்மையிலே இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு இந்த சாப்பாடு தான் எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டு. யாரையாவது வந்து ஆண்டவர் நம்புங்க சொன்னா சாப்பாடு நீங்க போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சாப்பாடுல தான் எனக்கு பெரிய பிரச்சனை, வயதுதான் பஞ்சம். குடும்பத்துல பாருங்க, நல்ல பணம் காசு, நல்ல விசுவாசம், நல்லா இருப்பாங்க, கதை நடத்துறார், போஷிக்கிறார், எல்லாம் செய்யறாருன்னு வரும். எதுல தடுமாறும்னா சாப்பாடு கொஞ்சம் வழி இல்லாம சூழ்நிலை வரும்போது. அதனாலதான் கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா பாஸ்டர்லாம் மாஸ்டர் ஆயிட்டாங்க. டீ மாஸ்டரா, உண்மைக்கும் தெரிஞ்ச ஒருத்தர்லாம் பாஸ்டர் இருந்த ஒரு மாஸ்டர் ஆயிட்டார். நான் அதெல்லாம் கண்கூட நமக்கு பார்த்து அறிந்தது சொல்றேன். நிக்க முடியல. அது எப்படி நிக்க முடியும்? அது வேற வழி இல்லை, அதனால டீ ஆத்த போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ்விதமா நிறைய பேர் இப்படி என்ன செய்யறாங்க, நிறைய பேர் இப்படி விலகி போயிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்ன நினைக்கீங்க? என்ன பிரச்சனை நினைக்கீங்க? ஜெபிக்க கூடாத ஒரு பிரச்சனை. அதெல்லாம் வந்து இன்னைக்கு சர்வ சாதாரணமா அதை டேக் இட் ஈஸி பாலிசின்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. சாப்பாடு, உலக காரியங்கள்ல சத்துரு அநேகர் நினைச்சிடான்னா பிடித்து கொள்றான். அதுதான் சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த விலைவாசி எல்லாம் உயர்ந்துட்டு வச்சுக்கோங்களேன், கடுமையான பஞ்சம் வந்துடும். அப்ப அதே போல இங்க ஒரு கடுமையான பஞ்சம் வரும்போது இது எதுக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளனா, சரீரத்துக்கானவைகள் பாருங்க, சரீரத்துக்கானவைகள்.
இதே போலதான் ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இன்னொரு காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. வேதத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை போது அவனும் எகிப்துக்கு தான் என்ன செய்ய வேண்டியது இருந்தது, போக வேண்டியது இருந்தது. பஞ்சம். நீங்க அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல கூட நம்ம வாசிக்கலாம். அதாவது ஈசாக்கை பற்றின விஷயத்துல நீங்க பார்க்கும்போதும் கூட அங்கேயும் கூட பஞ்சம் ஏற்படுகிறது. ஈசாக்கை பற்றிய விஷயத்துல பார்க்கும்போது அங்கேயும் ஈசாக்கும் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. 26வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் உனக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படின்னு சொல்லி சொல்றார். எகிப்துக்கு போகாமல் அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். ஏன்னா ஆண்டவர் யோசிக்கிறாரு, ஆபிரகாம் போல இவனு என்ன செஞ்சிருவான், எகிப்துக்கு போனாலும் போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எகிப்துக்கு போகாமல் என்ன செய், நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு அப்படின்னு சொல்லி சொல்றார். பாருங்க, எகிப்துக்கு போவது உண்மையிலே தேவனுடைய பார்வையில தகாதது. இப்ப இந்த எகிப்துக்கு போயிட்டு பிற்பாடு அவங்க வெளியே வர்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமா எகிப்தியர் ஆண்டவர் வாதைகளால வாதிக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். யார் நிமித்தம்? நம்முடைய மேலான எருசலேம் ஆகிய சாராளி நிமித்தம். மேலான எருசலேமும் நம்ம எல்லாருக்கும் தாயானவள் அப்படி சொல்லி வேதத்துல மேலான எருசலேமும் சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லி வேதாகமத்திலே கலாத்தியர் 4வது அதிகாரம் 27வது வசனம் 26வது வசனத்துல திட்டவட்டமாய் வாசிக்கிறோம் என்று சொல்லுகிறேன். கலாத்தியர் 4வது அதிகாரம் 26வது வசனத்துல மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்று நாம் பார்க்கிறோம். இங்க என்னதான் நடக்கு அப்படின்னு சொன்னா, எகிப்து நல்லா பாருங்க, கானான்ல இருந்து எகிப்து, முதல்ல ஆரான்ல இருந்து அவங்க கானானுக்கு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆரானுக்கும் கானானுக்கும் இடைப்பட்ட காலத்தை நீங்க இடைப்பட்ட கிலோமீட்டர் கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 350 மைல்கள் சொல்லுவாங்க. சரித்திர பின்னணியில 350 மைல்கள். 350 மைல்கள்லாம் கிலோமீட்டர் கணக்கு வச்சு பார்த்தா 560க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர். எங்கேயோ இருந்த மனுஷன் 560க்கு மேல பாத்துக்கங்க, கிட்டத்தட்ட சென்னை தூரம் வச்சுக்கங்க கிட்டத்தட்ட. அப்போ அவ்வளவு தூரமா இருந்த அந்த மனுஷனை இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்தா, இப்ப இந்த மனுஷன் இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகிறான். நீங்க நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் விசுவாச மார்க்கத்தாராகிய அவருடைய சபையை விசுவாசத்தின் பாதையிலே கட்டி எழுப்ப வாஞ்சிக்கிறார். ஆனா இன்னைக்கு எதை குறித்து நம்ம கலங்குறோம் தெரியுமா? சரீரத்துக்கானவங்களை குறித்து கலங்குறோம். அதனாலதான் அக்காலத்திலே சபைக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அக்காலத்திலும் இந்த சாப்பாடு விஷயங்கள்ல அநேக காரியங்கள்ல பஞ்சம், நெருக்கம் இருந்துச்சு. நெருக்கத்துக்கு மத்தியிலையும் ஆண்டவரை உத்தமமா பின்பற்றின பரிசுத்தவான்கள் சபையிலே காண்பிக்கப்பட்டிருந்தார்கள். எல்லாத்தையும் நம்ம தெளிவா பார்க்கலாம். தெசலோனிக்கே சபையில் எடுத்தாலும் சரிதான், கொரிந்தில் இருந்தாலும் சரிதான், பல உபத்திரவங்கள்ல குறைச்சல்கள்ல பரிசுத்தவான்கள் ஒருத்தருக்கு உதவி செய்து நமக்கு தெரியுமே. அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்துல பார்க்கும்போது, அக்காலத்துல தேசத்துல மட்டும் இல்ல உலகமெங்குமே பஞ்சம் உண்டாயிட்டுன்னு சொல்லி அகுபுங்கிற ஒரு தீர்க்கதரிசி அங்க தீர்க்கதரிசனமா சொல்ல, அதை தொடர்ந்து பஞ்சமும் வந்து நேரிட்டது. உடனே இவங்க என்ன செய்யணுமா, பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்றாங்க, தர்ம பணத்தை கொண்டு போய் சேர்க்கிற அற்புதமான காட்சியை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. அங்க பயங்கரமான கொடிய தரித்திரத்துல பரிசுத்தத்தை காத்து கொண்டார்கள், விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். இதுதான் கர்த்தருடைய சபை. பாருங்க, ஆபிரகாமின் சந்ததி தடுமாறுகிறது போல இக்காலத்தில் நாம் தடுமாறுகிறோம். ஆண்டவர் என்ன செய்றார் தெரியுமா? ஆண்டவர் நேர்த்தியாய் வெளியே கொண்டு வருகிறார். நீங்க அதனாலதான் நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல அங்க உள்ள போன மனுஷன் பாருங்க, எதுக்கெல்லாம் இடம் கொடுத்தான்னு சொன்னா, முதல்ல வயிற்றுக்கு தான், வயிற்றுடைய பிரச்சனைக்காக போனவன் அடுத்து வாயில பிரச்சனை வந்துச்சு. பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. சகோதரி சொல்லு, இது வந்து ஒரு விதமான பொய் தான். இன்னொரு விதத்துல சகோதரின்னு சொல்லி அறியப்பட்டிருந்தாலும், ஆனா அவனுக்கு மனைவி, ஆனா மனைவிங்கிற சொல்லாம நீ என்ன செய்ய, சகோதரின்னு சொல்லிரு. எவ்வளவு ஒரு நூதனமான இடத்துக்குள்ள போறாங்க பாருங்க பிரியமானவர்களே. இதுதான் ஒரு இடத்துல நம்ம தவறு செய்யும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா 1 5 ஆகும், 5 10 ஆகும், 10 20 ஆகும், 30 அப்புறம் 20 100 ஆகும் அப்படி சொல்லுகிற அளவுக்கு படிப்படியாய் தவறுக்குள்ளே கடந்து போகிறது. மாம்சத்துக்கு இடம் கொடுத்த ஆபிரகாமின் சந்ததியார்
ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? எகிப்தியரை வாதைகளால் வாதிக்கிறார். இதே காட்சியை தான் நம்ம மோசேயுடைய காலத்திலையும் பார்க்கிறோம். எகிப்தியரை வாதைகளால வாதிக்கிறார். அப்புறம் தான் ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகுறாங்க. அப்ப தேவனுடைய நோக்கம் என்னன்னு கவனித்து பாருங்க. அப்ப தேவன் இங்க இடைப்பட்ட காட்சியை எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த வாதைகள் அனுப்பி அவர்களை வாதித்ததனுடைய காட்சி எல்லாம் என்னன்னா, எகிப்தியருடைய பிடி விசுவாச மார்க்கத்தாரை விட்டு விலக வேண்டும். ஏன்னா இந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இங்க விசுவாச மார்க்கத்தார் வழி இல்லாமல் எகிப்திட்டு போய் சிக்கிக் கொள்றாங்க. எகிப்தியரின் பிடி, எகிப்தியருடைய கட்டு விசுவாச மார்க்கத்தாரை பிடிச்சிருக்கு. இது தேவ சித்தம் அல்ல. அதனாலதான் அங்கே வாதைகளை உண்டாக்குகிறார். யார் நிமித்தம் தெரியுமா? விசேஷமா யார் நிமித்தம் தெரியுமா? சாராளி நிமித்தம். மற்ற யார் நிமித்தம்லாம் இல்ல போடல. நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அழகா சொல்றார் பாருங்க. அங்க 16வது வசனம் அவள் நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 17ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதிகளால் என்ன செய்தார்? வாதித்தார். உடனே என்ன செய்ய தெரியுமா? உடனே இதோ மனைவி, அவள் அழைத்து கொண்டு போ, இதோ உன் மனைவி, அழைத்து கொண்டு போ. அடுத்தடுத்து அது நடக்கு. சாரால அங்க தொட விட மாட்டேங்கிற ஆண்டவர். எத்தனையோ பேர் போறாங்க. உண்மையிலே அதுல சொல்ல போனா பல நூற்றுக்கணக்கான ஆட்கள் கூட ஆபிரகாம் சந்ததியில் இருக்கிறாங்க. அவன் கூடவே இருந்து, அதாவது கைப்பிடிந்த, அதாவது யுத்தத்துக்கு பழகின கைப்பிடிந்தவர்கள், ஆயுதம் தரித்து வளர்ந்தவர்கள் 318 பேர் இருந்தாங்களா. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே சொல்லப்பட்டிருக்குதே, இதே ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவங்களே 318 பேர். இன்னும் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? பல நூற்றுக்கணக்கான பேர் அங்க இருந்திருக்காங்க. ஆனா யார் நிமித்தம்தான் அங்கே ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறாருன்னு கேட்டா, சாராயி நிமித்தம். அதான் சாராள். இந்த சாரால தான் ஏசாயா 51வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறார், உங்களை பெற்ற சாராளையும் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏன் சாரால ஆண்டவர் கொண்டு வர்றார்? ஆபிரகாம் முதன்மையானவன் உண்மைதான். ஆனா சாராள் ஏன் இங்க, அவளும் இங்கே முதன்மையாய் காண்பிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? அவள் நிமித்தம் தான், ஆபிரகாம் நிமித்தம் இல்ல, அவள் நிமித்தமா. ஏன்னா அவள் அழகுள்ளவன் சொல்லி அவளை உள்ள கொண்டு போயிட்டாங்க. அவள் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாலே இருக்கு. ஆனா ஆண்டவர் அவளை கரைபடாதபடிக்கு காத்து கொள்கிறாள். எதுல ஏன் இவ்வளவு அக்கறை தெரியுமா? ஏன்னா இந்த சாராளுக்குள்ள இருந்துதான் ஈசாக்கு வெளிப்பட வேண்டும். அவ சாராள் கரைபடக்கூடாது. விசுவாச மார்க்கத்தானாகிய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தான் இந்த சாராள். ஆனா இத சாராள் மற்ற ஒருவனாலும் தீட்டுப்படக்கூடாது என்பதுல தேவன் கருத்துள்ளவராக இருந்தார். ஏனென்றால் அவருடைய குமாரனுடைய சாயலை பிரதிபலிக்கக்கூடிய ஈசாக்கு வெளிப்பட வேண்டும். வாக்குத்தத்தம் அந்த வித்தை குறித்து தான் இருக்கிறது. உன் சந்ததி என்று சொல்லி ஆண்டவர் சீடை குறித்து, ஜெனரேஷனை குறித்து, வித்தை குறித்து தான் ஆண்டவர் பேசுறாரு. உன் சந்ததி என்று சொல்லி பேசுகிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவ என்று சொல்லும் போது யாருக்குள்ள இருந்து? லோத்துடைய வீட்டாருக்குள்ள இருந்தா? இல்ல அந்த 318 பேர் ஆயுதம் தரிக்கக்கூடிய கைப்பிடிந்தவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்குள்ள இருந்தா கிறிஸ்துவ கொண்டு வரப்போற ஈசாக்கு கொண்டு வரன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்றாரு. அதுக்குள்ளேயா பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும் சொல்றாரு? இல்லை, இந்த சாராள், அதான் உங்களை பெற்ற சாராள்னு சொல்லி ஏசாயா 51:2 பாக்குறோம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லி கலாத்தியர் 4:26 வாசிக்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, அப்ப கிறிஸ்துவின் சந்ததியை வெளிப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கு முன் அடையாளமாய் அல்லது முன் நிழலாய் சாராள் நியமிக்கப்பட்டிருந்தாள். அதனாலதான் எகிப்தியர் அவளை டச் பண்ண ஆண்டு விடவே இல்லை. வேற யாரெல்லாம் டச் பண்ணாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இவளை டச் பண்ண ஆண்டு நிச்சயம் செய்யல, விடவில்லை. தேவன் தெளிவா கவனமா இருக்கிறார். ஒரு மனைவி இவ்வளவு நீ என்ன செஞ்சிரு, கொண்டு போ, அழைத்து கொண்டு போ. எவ்வளவு ஒரு துரிதமான செயல்பாடு. காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? தேவன் தமது சபையை பரிசுத்தமாய் காத்து வருகிறார். தம்முடைய குமாரனை வெளிப்பட பண்ண வேண்டும், தம்முடைய குமாரனை கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் தாயும் சொல்லி இங்க சாராள் உருவகப்படுத்தப்படுகிறாள். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? சாராளில் இருந்து பிறப்பிக்கப்படக்கூடிய அத்தனையும் பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். அந்நிய ராஜாவினால், அந்நிய கிரியைகளினால் கரைபடக்கூடாது, பாவிகளால் கரைபடுத்தப்படக்கூடாது. இப்ப பார்வோன் இந்த சாராளுக்கு விளக்கப்படுகிறான். இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க.
நம்முடைய பிறப்பிடமே எங்க இருந்து இருக்கான்? சாராளுடைய கர்ப்பத்தை சொல்றார், சாராள சொல்றார். ஏன் சாராள கொண்டு வரான்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது, எபிரெயர் 11வது அதிகாரம் 11வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே சாராளும் கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே சாராளும் வயது சென்றவளா இருந்தும் வயது சென்றவளான போது கர்ப்பந்தரிக்க பலனடைந்து. எவ்வளவு அழகா இருக்கு. அப்ப அந்த கர்ப்பம் செத்து போயிருந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது என்று சொல்லிதான் ரோமர் 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய சரீரம் செத்தது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. அப்ப செத்து போன அதிலிருந்து ஜீவன் வெளிப்படுகிறத நாம் பார்க்கும்போது, கலாத்தியர் 4வது அதிகாரம் 22, 23, 24, 25 வரைக்கும் நாம் பார்க்கும்போது அங்கே அருமையான சத்தியத்தை ஆண்டவர் விளக்குகிறார். அப்ப சாராளுடைய கர்ப்பம் செத்துட்டு, ஆபிரகாமுடைய சரீரமும் செத்துட்டு, அந்த செத்து போன அவர்களுக்குள்ளிருந்து ஜீவனாய் ஈசாக்கு வெளிப்பட்டது எப்படியோ, அதை விசுவாசிக்கிறதுனால அது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதை தொடர்ந்துதான் ஆண்டவர் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். எந்த வசனத்திலிருந்து? ரோமர் 4வது அதிகாரம் 23, 24, 25 இந்த 3 வசனங்களை பார்க்கும்போது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, அது நமக்காகவும் எழுதப்பட்டும் இருக்கிறது. எப்படி அது நமக்கு பலிக்குமா? எப்படி நமக்கு எண்ணப்படுமா? அவன் கிறிஸ்து கர்த்தரை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படுமா? எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? அவங்க எப்படி சாராள் இந்த ஆபிரகாம் மரித்த நிலைமையிலிருந்து, மரித்தோரிலிருந்து ஒரு ஜீவனை வெளியே கொண்டு வந்தாங்களோ, அதே போல கிறிஸ்துவும் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிர் தெழுவார் அப்படிங்கிற விலையேறப்பட்ட சத்தியங்களுக்கு திட நிழலாய், திட சாட்சியாய் ஆபிரகாமும் சாராளும் காண்பிக்கப்பட்டார்கள். அதுல விசேஷமா சாராள். வாக்குத்தத்தமான வார்த்தை என்னது? அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை சொல்லி ரோமர் 9:9 பார்க்கிறோமே. ஆபிரகாமை சந்திக்க வந்த 3 புருஷர்கள் சொல்லி தேவதூதர்களை குறித்து, கர்த்தரை குறித்து அங்கே பார்க்கிறோமே. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14ஆம் வசனம், ஆதியாகமம் 18:14, ரோமர் 9:9 வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் வருவேன், அப்பொழுது ஆபிரகாம் ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லல, சாராள் ஒரு குமாரனை பெறுவாள். awaiting, God was awaiting Isaac. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. God was awaiting Christ. கிறிஸ்து வெளிப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டிருக்கிறா, கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டிருக்கிறா. இப்ப அதுல மண்ணலி போட இப்போ இவன் வந்துட்டான், பார்வோன் வந்திருக்கான். விடுவாரா? நம்ம அப்படி மபாசில சொன்னா அதுதான். அதுல மண்ணலி போடணும், அதை கரப்படுத்துன்னு சொல்லி வந்து நிக்கான். விடவே மாட்டா. கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படணும். இப்ப அதுதான் அப்படி நோக்கம். அதனால எப்பேற்பட்ட தேசத்தையும் மகாவாதைகளுக்கு உட்படுத்தவும் தேவன் தயங்க மாட்டார். உன் நிமித்தம், இவள் நிமித்தம் நாங்க வாதிக்கிறாரு. தேவனுக்கு எவ்வளவு கோபம் வருது பாருங்க. எதுக்கு தெரியுமா? குமாரன் வெளிப்படணும். குமாரன் அங்கே கரைபட்டு விடக்கூடாது. குமாரனை பிறப்பிக்க கூடிய அந்த மரணத்தின் சாயல்ல இங்கே கலப்படம் வரக்கூடாது, கரைப்படக்கூடாது. எங்க இருந்து மரண சாயல் இருக்கு? சாராளுடைய கர்ப்பத்துலதான் மரணத்தின் சாயல் இருக்கு. அப்ப மரணத்தை ஏற்றுக்கொண்ட, மரணத்துல தம்முடைய ஆத்மாவை ஊற்றின கிறிஸ்துவானவர் கரைபடாதவராய் தம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் கரைப்பட்டிருப்பாருனால் அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரு. நமக்கு இது பாவ மன்னிப்பு. அவர் கரைபடாதவராய் பரிசுத்தமுள்ள பலியா. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதனாலதான் எபேசியர் 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கிறிஸ்துவும் தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ள, நாமும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டுமா? எப்படிப்பட்ட காணிக்கை ஒப்பு கொடுத்தா? தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையான காணிக்கையாக, பலியாக, தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையான காணிக்கையாக, பலியாக ஒப்பு கொடுத்தாராம். அப்ப நம்ம அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. சாராலும் எப்படிதான் ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு? சுகந்த வாசனையான காணிக்கையாக, பலியாக அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள வேற ஒண்ணு நடந்துட்டுன்னா, வேற ஒருத்தர் அங்க உள்ள வந்துட்டான் அப்படின்னு சொன்னா இது கரைப்பட. அப்ப சத்துருடைய தந்திரத்தை பார்த்தீங்களா? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகும். அது அன்னைக்கே தெரியும் உனக்கு. அவர் உன் தலையை நசுக்குவா. அப்ப இந்த விசுவாசத்தினால் வருகிற இந்த ஆபிரகாம் சந்ததி மேல அவன் கண்ணா இருக்கிறான். என்ன செய்கிறான்? இதை கரைப்படுத்த பார்ப்போம். இந்த ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டு ஏதோ ஒண்ணு செய்ய போகிறா. அப்ப இவருடைய மனைவியை கரைப்படுத்த பார்ப்போம். அழகுள்ளவளா இருக்கிறாள். இதை வைத்து என்ன செய்ய, எப்படியாவது சிறைப்பிடிச்சுன்னு நினைக்கிறான். விடவே இல்லை. ஏன்னா இந்த கர்ப்பத்திலிருந்து ஜீவன் வெளிப்படணும்.
இவளுக்கு இந்த மரணத்தின் சாயல், நல்ல கவனிங்க, கர்ப்பத்தை நான் மரணத்தின் சாயல சொல்றேன். இந்த இப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்குள்ள நான் பரிசுத்த பலி, அதுல இருந்துதான் ஈசாக்கு வெளிப்படணும். கரைபட்டு கிறிஸ்து இல்ல, கரைபடாத கிறிஸ்து தான், பாவம் அறியாத. அழகா சொல்லப்பட்டிருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 21ஆம் வசனத்திலே, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப சாரால் கரைப்பட்ட என்ன கதையாகிறது? அப்ப கிறிஸ்து கரைப்பட்டவர் அடிக்கப்பட்டாருங்க அர்த்தமாகுமா ஆகாதா? சாரால் கரைப்பட்டா அதோட அர்த்தம் எப்படி ஆயிரும்? கரைப்பட்ட ஒரு சாயல். ஏன்னா இப்ப ரோமர் 4ஆம் அதிகாரத்துல காமிக்க முடியாது. சாராளுடைய கற்பம் செத்து போனதுல இருந்து ஈசாக்கு வெளிப்பட்டதை காமிக்க முடியாது. அப்ப தேவன் எதுக்காக இங்க மும்முரமா செயல்படுறாரு? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவன் நைட்டும் தொட முடியாது, பகலும் தொட முடியாது. அதுல விடாப்படியா நிக்கிறாரு. நீ அப்படி அவளை கூப்பிட்டுட்டு இல்ல, அழைச்சதுக்காகவே உனக்கு மகாவாதியை தரன் பாருன்னு சொல்லி எத்தனையோ பேர் பாருங்க, எத்தனையோ பேர் சேதமாகறாங்க. கவலைப்படவே இல்லை. அவர் ஒரே ஒரு நோக்கம், கிறிஸ்து கரைபடாதவராய் பாவம் அறியாதவராய் பலியாக வேண்டும். அதற்குதான் அவர் போராடுகிறார். அதுதான் இங்க பெரிய விஷயம். அவ சாராளுடைய கர்ப்ப கரைப்பட்டதா இருக்கக்கூடாது. எகிப்து என்பது உலகத்துக்குரிய. நான் அடுத்த பைபிள் ஸ்டடியில் உங்களோட இன்னும் விஸ்தாரமா பகிர்ந்து கொள்றேன். அந்த எகிப்து விட்டு அவன் வெளியே வரும்போது, அது 13ஆம் அதிகாரத்துல உங்களோட பகிர்ந்து கொள்வேன். 12ஆம் அதிகாரத்தை உங்களோட முடிக்கிறேன். எகிப்து எவ்வளவு பயங்கரமானது அப்படிங்கறது அடுத்த பைபிள் ஸ்டடியில் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பிரியமான, நான் கடைசியா சொல்லி முடிக்கிறது தான். அப்போ பார்வோன் இந்த உலகத்தின் அதிபதி, அவன் எவ்விதத்திலாவது இதை கரைப்படுத்த நினைக்கிறான். அதனாலதான் நீங்க பாப்பீங்க, இப்ப எப்படி சாரால இவன் கரைப்படுத்த நினைக்கிற அந்த காட்சியை நான் பாக்குறோம். இதே போலதான் அங்கே கிறிஸ்துவை கரைப்படுத்துவதற்கு அவன் எவ்வளவு உபாய தந்திரங்களை கொண்டு வர்றான். பிரதான ஆசாரியர் மூலமா, சதுசேயர் மூலமா, பரிசேயர் மூலமா, நியாயசாஸ்திரிகள் மூலமா பல முறை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். அவரை அப்படி ஏவுவோம், வேற எதுவுமா பேச வைப்போம், எப்படியாவது ஏவ பார்க்கான். முதல் கட்டமே நின்னானே, 3 விதமான சோதனைகளை கொண்டு வந்து கல்லுகளை அப்பங்களை மாற்றும், அப்புறம் மேல இருந்து தாழ குதியும், அப்புறம் உலகத்தின் ஆஜ்யங்களையும் அதுகளோட மகிமை எல்லாம் ஒரு நிமிஷம் அவருக்கு காண்பித்து இதெல்லாம் நமக்கு தருகிறேன் சொல்றானே. யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க, இந்த 3மே சரீரத்துக்கானவைகள் தான். சரீரத்துக்கானவைகள். அவங்க சோதிக்கப்பட்டாங்க, ஆண்டு எவ்வளவு கிருபையா காப்பாத்தினார் பாத்தீங்களா? இதனாலதான் பிரியமானவர்களே, நான் உண்மையிலே இன்னைக்கு ஏன் தெரியுமா சிலுவையில் அறையப்படாத கிறிஸ்துவ இன்னைக்கு ஒரு பெருங்கூட்டம் ஆராதிக்க தெரியுமா? அவங்களுக்கு இந்த வசன வெளிச்சம் கிடையாது. அவங்க தாராளமா கரைப்பட்டு வாழ்ந்து எகிப்துக்கு உள்ள போறதும், தங்களை கரைப்படுத்த ஒப்பு கொடுப்பதும், இப்படியே போயிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில கரைப்பட்ட கிறிஸ்து அது வேறொரு இயேசு. 2 கொரிந்தியர் 11:4 போட்டிருக்க, அது வேறொரு இயேசுன்னு இருக்கு. அது வேறொரு இயேசு தான். அது அந்த இயேசு எப்படி தெரியுமா? அந்த இயேசு பார்வோன் சாராளை நாசப்படுத்தின ஒரு சூழல். பார்வோனால் கரைப்பட்ட சாராள் அப்படிப்பட்ட இயேசுவை நாங்க ஆராதிக்கல. ஸ்ட்ரிக்டா பிடிக்கிறாரு தேவன், விடாப்பிடியா இருக்கிறார். நம்முடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டவர் பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்து. அந்த காட்சியை தான் இங்கே வெளிப்படுத்துகிறார். சாராள் கரைபட விட தேவன் இடமே கொடுக்கல. சாராள் கரைபட விட முடியாது. ஏன்னா அந்த சாயல் எதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறது? அந்த விசுவாச மார்க்கத்தாலாகிய சாராள் எதற்கு அடையாளமாய் இருக்கிறாள்? புது உடன்படிக்கையின் சபைக்கு மேலான எருசலேமாய், சுயாதீனம் உள்ளவளாய், எல்லாருக்கும் தாயானவளாய், நம்ம எல்லாருக்கும் தாயானவள். இல்லைன்னா தாய் கிடையாதவா, பேய். உண்மைதானே? கரைபடாத கற்புள்ள சபையாய் நீங்கள் நானும் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்துவானவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய், அதான் சொல்லணும், பழுதுள்ள இல்ல, பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் அந்த தோட்டத்தை தான் கரைபடாத சாராள் இடத்திலே நீங்களும் நானும் படிக்கிறோம். தேவன் எதையும் செய்வார். இந்த காரியத்துக்காக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுக்காக எத்தனை மனிதர்களையும் புறக்கணிக்கினால் ஒரு புறக்கணிப்பா. தேவனுடைய வைராக்கிய நம்மையும் பற்றி பிடிக்கட்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த வித்தா இந்த பூமியில வெளிப்பட்டவர், கரைபடாதவர், பாவம் செய்யாதவர் என்பது மாத்திரமல்ல, பாவமே அறியாதவர் உங்களுக்காக எனக்காக பாவமானா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வெளிச்சத்தை இங்கே படிக்கிறோமே. தேவன் எவ்வளவு வைராக்கியம் கொண்டு நிற்கிறார். நாம் இருக்க இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? இன்னைக்கு நாம் கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்தவர்களாய் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தந்த சத்தியங்களை எல்லாம் நினைத்து பார்த்தவர்களாய் வேறு பிரிக்கப்பட்டவர் ஆபிரகாமின் சந்ததியாராகிய கிறிஸ்துவின் சந்ததியார், விசுவாச மார்க்கத்தார்கள்,
எவ்வளவாய் கரைபடாத வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஒரு பக்கம் ஜீவனையும் இன்னொரு பக்கம் மரணத்தையும் ரெண்டையும் பார்க்கிறார்கள். ஒரு பக்கம் உலகம், அது மரணத்தை நோக்கி போகிறது, ஆயிப்பட்டணம். இன்னொன்று ஜீவன் பெத்தேலில் இருக்கிறது. இந்த பெத்தேலையே அடைக்கலமாய் பற்றி கொண்டு அங்கேயே பலிபடுத்த கட்டி அங்கேயே பலி செலுத்தி அங்கேயே தேவனை தொழுது கொண்டு அதையே பாக்கியம் என்று இருக்கிறார்கள். இன்னொன்றை விளக்கமாய் வைத்து விட்டார்கள். நாமும் எப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம்? கிறிஸ்துவின் சந்ததியார் மாறுபாடான சந்ததிக்கு மத்தியிலே, கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே எப்படிப்பட்டவர்களாய், குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமே. அதற்கு இந்த ஆபிரகாமின் சந்ததியை தேவன் திடசாட்சியாய் காண்பித்துக் கொடுக்கிறாரு, திருஷ்டாந்தமாய் வைக்கிறாரு. புது உடன்படிக்கையின் சபையை நாம் பார்க்கிறோமே, எவ்வளவு தெள்ள தெளிவாய் பார்க்கிறோம். இது உணர்ந்து தேவ சமூகத்திலுமே அர்ப்பணம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவரே எங்களுக்கு காண்பித்துக் கொடுத்த எல்லா வேத வசன விளக்கங்களுக்காக, வெளிச்சத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி என்பதை இந்த நாட்களில் எங்களோடு பிரத்யட்சமாய் வேத வசனங்களின் அடிப்படையில் காண்பித்துக் கொடுக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததியாருக்குள்ளாக உண்மையாவே கிறிஸ்துவின் சந்ததியின் காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. புது உடன்படிக்கையின் சபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து இவ்விதமாய் வேத வசனங்களை தியானித்து கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்பட்டிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. என்றைக்குமே பெத்தேல் ஆயிக்கு எதிராகத்தான் இருக்கும் என்கிற வெளிச்சத்தை ஆபிரகாமின் சந்ததியராகிய நாங்கள், கிறிஸ்துவின் சந்ததியாகிய நாங்கள் திட்டவட்டமாய் அறிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்றைக்குமே என்றைக்குமே தேவனுடைய வீட்டாராகிய பெத்தேலுக்குரியவர்கள், தேவனுடைய வீட்டாராகிய பெத்தேலுக்குரியவர்கள் என்றைக்குமே அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற பாதைக்கு எதிராகத்தான் இருப்போம் என்பதை வாழ்க்கையில நாங்கள் அனுதினமும் காண்பித்து விட கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. ஜீவன் வேறு, மரணம் வேறு, ஜீவ பாதை வேறு, மரண பாதை வேறு என்கிற வேறுபாட்டின் வாழ்க்கையை வாழ்ந்திட கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. எப்படி மேற்கு கிழக்கு என்று சொல்லி ரெண்டு திசையில ரெண்டு பட்டணங்கள் காண்பிக்கப்பட்டு எதிரெதிர் துருவமாய் காண்பிக்கப்படுகிறது. அதே போல் ஆமாண்டவரே, ஸ்திரீயின் வித்து வேறு, சர்ப்பத்தின் வித்து வேறு, தேவன் வேறு, சாத்தான் வேறு, இருள் வேறு, ஒளி வேறு, கிறிஸ்து வேறு, பேலியால் வேறு, நீதி வேறு, அநீதி வேறு என்று சொல்லி வேறுபாடு எதிரெதிரா நிற்கக்கூடிய அளவுக்கு நிற்க கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. ஆபேல் வேறு, காயின் வேறு, இஸ்மவேல் வேறு, ஈசாக்கு வேறு, ஏசா வேறு, யாக்கோபு வேறு என்று சொல்லி மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் வேறு, ஆவிக்குட்பட்டவர்கள் வேறு, கிறிஸ்துவின் சந்ததியார் வேறு, உலகத்தார் வேறு என்பதை எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நாங்கள் அனுபவிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தைகளை நடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கெட்ட சத்தியங்களை விட்டு நாங்கள் விலகாதபடி உடைய விலை ஏற்பட்ட சத்தியங்களை நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பலன் தாங்க. வந்தவர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.